உங்களுக்கு தைரியம் இருந்தா, உங்களுக்கு துணிச்சல் இருந்தா, நீங்க வேற சேனலுக்கு பேட்டி கொடுங்க. உங்க சேனல்ல பேசாதீங்கன்னாங்க. எதுக்குங்க எங்க சேனல்ல பேசக்கூடாது? வேற சேனலுக்கு பேசணும். வேற சேனல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆதன்ல பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச வலையொலிகளில் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லா சேனல்லையும் பேசுறேன். இப்போ டிபேட்ல போய் பேசியிருக்கேன். தந்தியில பேசியிருக்கேன். மாலை முரசுல பேசியிருக்கேன். விகடன் டிவி வந்தாங்க அவங்ககிட்ட பேசியிருக்கேன். எல்லாத்தையும் தான் பேசிட்டு இருக்கோம். நேரம் கிடைக்கும் போது இன்டர்வியூ கொடுத்து பேச செய்கிறோம். இங்கேயும் பேசுகிறோம். ஏன் இங்கே பேசக்கூடாது? அங்கே பேசினா கூட நெறியாள்கிட்ட கொஞ்சம் கண்ணியமாக பேசுவார். சாட்டைனா கொஞ்சம் தரமட்டத்துக்கு இறங்கி இருக்காது. கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இங்கே பேசாதீங்க நாங்க. இப்போ இங்கே பேசாதீங்கன்னு சொன்னவங்க இன்னொரு கட்டத்துக்கு மேலே ஏறி மாநாட்டு பணியை பாருங்க ப்ரோ. மாநாட்டுக்கு பொறுப்பு படைச்சிருக்காங்களே, நான் கூட டொனேஷன் தரேன், நீங்க தயவு செய்து வந்து தளபதியை பேசுறதை விட்டுட்டு மாநாட்டு பணியை பாருங்கன்னாங்க. இப்போ இன்னொரு பக்கம் போய் இதுதான் தமிழ் தேசியமா? விஜயை எதிர்த்து பேசுவது தமிழ் தேசியமா? விஜயை எதிர்த்து பேசுவதால் நாம் தமிழ் கட்சிய ஓட்டு குறைய போகிறது. அது எப்படா விஜயை எதிர்த்து பேசினா நாம் தமிழ் கட்சி ஓட்டு குறையும்? சரி, விஜய் எதிர்த்து பேசலைங்க, விஜய் எதிர்த்து பேசவே இல்லை, விஜய்கிட்ட கேள்வியை கேட்கல, நாம் தமிழ் கட்சி ஓட்டு அதிகரிச்சிருமா? இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறவன் விஜயை திட்டாம இருந்தா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டுருவான், விஜயை திட்டா விஜய்க்கு ஓட்டு போடுவான். அப்படி சொல்ற வரீங்களா? விஜய்க்கு ஒரு ஓட்டு போட கும்பல் தயாராயிடுச்சுல. இந்த கும்பலை அரசியல் படுத்தணும், இந்த கும்பலை நோக்கி கேள்விக்கணும். ஒரு கொள்கையற்ற ஒரு கூத்தாடி பையில நீ தலைவனா ஏத்திருக்கிய. கரூரை 41 பேர் சாகும்போது ஓடி போயிட்டானே, நாளைக்கு ஒரு மக்கள்னா பிரச்சனை நான் ஓடி போவானா ஓடி போக மாட்டானா? இது வரைக்கும் பிரஸ் மீட்டே சந்திக்காம NTTVல கூட பிரஸ் மீட் சொல்லிட்டு வர வச்சுட்டு இன்டர்வியூ வர வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாட்